எனக்கா எனக்கு 90 வயசாச்சு. ஆனா பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. இப்போ மரத்துல கூட ஏறுவி. உங்களை பொறுத்த வரைக்கும் அஜித் சார்னா யாரு? அஜித்ன்றா அவர் ஒரு கடவுள் மாதிரி நல்ல மனுஷன், தங்கமானவர். அவருக்கு பித்தாள கல்வி விறகடுக்கு போய் கத்தாள் முழு கொத்தோடு வச்சான். இது ஒன்னப்பு தட்டு, இது எதிர்த்தட்டு, இது டோலாக்கு, இது முருகு தட்டு, இது கொப்பு, இது குருத்தட்டு. சின்ன பிள்ளையிலேயே இதெல்லாம் போட்டது. சின்ன பிள்ளையில போட்டது 7 வயசுல. இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அப்படியே இருக்கு. கண்டிட்டி முதல்ல பிறந்து 7ஆம் நாள் அது வளர்க்குறது. குறவனை வச்சு வளர்ப்போம். 3 மாசம் வளர்க்கணும். 3 மாசம் சோறு போட்டு கோழி அடிச்சுக்கிட்டு இப்படி வளர்ப்பேன். அப்புறம் வளர்த்த பிறகு கொஞ்சம் வசதியானது வெள்ளியில் ஓடுவாங்க, வெங்காயத்தை ஓடுவாங்க. கொஞ்சம் அப்புறம் அன்றைக்கி இரும்புலேயே ஓடுவாங்க. மிஸ் வாவ் தமிழா யூஸ்க்கு வணக்கம். இந்த நேர்காணல் யாரு கூட இருக்க போகுது அப்படின்னா, எல்லாருக்குமே சிட்டுக்குருவி பாட்டின்னு சொன்னா டக்குன்னு அவங்க பேச ஞாபகம் வந்துடும். ஸோ சிட்டுக்குருவி பாட்டின்னு சொல்லக்கூடிய சீனியம்மா கூட தான் நம்ம இந்த இன்டர்வியூ இருக்க போகுது. அம்மா வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கேன்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எல்லாருக்குமே சிட்டுக்குருவி பாட்டினா டக்குன்னு நீங்க தான் வருவீங்க மைண்டுக்கு. நான் சிட்டுக்குருவி தான். சிட்டுக்குருவி தான். சிட்டுக்குருவியை பறந்தாலும் பறப்பேன். ஓகே. ஆமா. இது ஊர்ல எல்லாம் அவங்களை எப்படி ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க? ஊர்ல தான் சொல்ல மாட்டேன். அத்தா சீனியம்மா தான் கூப்பிடுவாங்க. இங்க படத்துக்கு வந்த பிறகுதான் சிட்டுக்குருவி. அது என்னன்னு கூப்பிடுவாங்க? என் பேர் சீனியம்மா. சீனியம்மா. ஆத்தாண்டு கூடுவாங்க, அப்பத்தாண்டுவாங்க. இங்கே எதுக்கு சிட்டுக்குருவி? இங்கேதான் படத்துக்கு வந்த பிறகு கூப்பிடுறாங்க. படத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டாங்க. மெர்சல். ஆமா, மெர்சல்ல சொல்றது. உங்களோட படமே தலைவரோட படம் தான். முத சிவாஜி. அந்த படத்துல வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? இந்த படத்துல எங்கனையே பார்த்துருக்காரு சங்கர். பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த அம்மா பாண்டியன் அம்மா தெரியும். பாண்டிய அம்மான்னு பாண்டியிட்டு சொல்லி விட்டாங்க. அம்மா கூட்டுக்காண்டு என்னை கூட்டு போனேன். தான் கூட்டு போனேன். பாண்டின்றது உங்க பையன்? என் பையன். இப்போ உங்க பையன் பாண்டியன் சினிமால தான் இருக்காரு. சினிமால அவன் தான் கூட்டு போனேன். சங்கர்கிட்ட கூட்டு போய் அன்னை உடனே பூனை வைத்து விட்டாங்க. பூனைக்கு அன்னைக்கே அதான் எடுத்தோடனே ரஜினியோட எடுத்தோம்னா ரஜினி எடுத்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சினிமாவில் நடிக்கணும் ஆர்வம் எதுவுமே கிடையாது. நான் சும்மா தான் மகன் வீட்டுக்கு வருவேன் போவேன். அப்படிதான் ஃபர்ஸ்ட் நடிச்சிருப்பீங்களா? நடிச்சோடனே உங்க நீங்க தியேட்டர்ல பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நம்மளோட முகத்தை தியேட்டர்ல பாக்குறப்ப? அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. நான் இப்படித்தான் இருந்தேன். அப்படியே இருந்தீங்க? அப்படியே தான் இருந்தேன். பயம் இல்லை, எதுவுமே இல்லை. முத பூனை எடுத்தோம். பூனை இந்த சிவாஜி. மதுரையில இருந்து பூனைக்கு போயிட்டீங்க? பூனை போயிட்டு இங்கேதான் இருந்தேன் நான். சென்னையில தான் இருந்தீங்க. உங்க பசங்களை பத்தி சொல்லுங்க, உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. எங்க ஃபேமிலி எனக்கு 7 மக்கள். 2 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த ஒரு மையம் இங்க இருக்கேன். அப்புறம் பிள்ளையெல்லாம் மருந்து இருக்குது. 7 பேருமே பசங்களை? 4 ஆம்பளை 3 பொம்பளை. இதுல 2 பேர் இப்போ செத்து போனாங்க. இதுல இப்போ 2 பேர் மக்களா இருக்குது. மையம் 2 பேரும் இங்க இருக்கேன். பசங்களோட சின்ன பிள்ளைல நீங்க மதுரையில இருந்திருப்பீங்க. அங்க இருந்து வளர்ந்த ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. பசங்களை நீங்க தான் எடுத்து பார்க்கணும், வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு நாங்க தான் வளர்த்தேன். வளர்க்கடை வச்சிருந்தேன், ஹோட்டல் வச்சிருந்தேன். பெரிய பெரிய இடத்துல அந்த அங்கதான் அரசு இல்லை. ஆமா, நல்லபடிதான் மாத்து பிள்ளைகளை வேலை வெட்டி போச்சு. அது பாட்டில் இந்த வேலை கஷ்டப்பட உள்ள பிள்ளைகளை நல்ல மாதிரில வளர்த்த பிள்ளைகள். பாட்டிக்கு வயசு என்ன? எனக்கு 90 வயசாச்சு. ஆனா பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. இப்ப மரத்துல கூட ஏறுவி. மரத்துல ஏறுவீங்களா? ஓடுவேன். ஓடத்தை பிடிக்கிறேன். இப்ப பார்த்தேன் வேகமா படியில ஏறுறீங்க, டக்குன்னு போய் டீ போட்டு வரீங்க. இப்ப 90 வயசு வரைக்கும் பாட்டி உழைச்சுக்கிட்டே இருக்காங்களே, இந்த பவர் எப்படி வந்துச்சு? எனக்கு ஒரு நல்ல ஒரு இதே நிம்மதியா ஒரு தாட்டி இந்த மனசு தயிருந்தியா, மனத்தயிருந்தியா, மனசு எல்லாமே. இது பேசணுமா பேசக்கூடாதுன்னு நினைச்சா பேசிடலாம். இது ஏறலாம் ஏறக்கூடாதுன்னு நினைச்சா நின்று போகும். ஏறணும் ஏறணும். இப்ப 90 வயசு வரைக்கும் உழைச்சுக்கிட்டே இருக்கீங்களே, என்னப்பா உழைச்சுக்கிட்டே இருக்கோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படிலாம் இல்லவே இல்லை. இல்லை, வேலை பார்த்துட்டே இருக்கணும். வேலை பார்த்துட்டே இருக்கணும். மதுரையில என்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? எப்படி பசங்க? மதுரையில் கஷ்டப்படுவார். ஹோட்டல் வச்சிருந்தேன். அடுப்பு கறி கடை, பெரிய கடை, அந்த பாலத்துக்கிட்ட வச்சிருந்தேன். அப்புறம் பழக்கடை வச்சேன். பழக்கடை அந்த போடச்சாத்த கோவில்கிட்ட உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும். வச்சிருந்தேன். கஷ்டமான பண்ணல, நல்லபடியா பெரிய பெரிய கடையை வச்சிருந்தேன். பசங்க எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சாச்சு? எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ண. 7க்கும் கல்யாணம் பண்ணி 7 நல்ல முறையில் படி. கஷ்டம் என் பிள்ளை 7 கஷ்டப்படவில்லை. வேலைக்கு போகல, வெட்டி போவேன். இப்போ மதுரையில இருந்து எப்ப சென்னைக்கு வந்தீங்க? மதுரையிலிருந்து இந்த மையங்க வந்திருந்தேன். இன்னொரு மையங்க இருந்தேன். இவங்க வீட்டுக்கு நான் விருந்து வந்தவன்.
விருந்து. சிவாஜி படம் நடிச்சீங்க. சிவாஜி படம் நடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து எப்படி நிறைய படம் நடிக்க வாய்ப்பு வந்துச்சு? கூப்பிட்டாங்க, அப்ப நிறைய கூப்பிட்டாங்க. நிறைய படம் நடிச்சிருக்கேன். லடாக்லாம் போனேன். லடாக்லாம் போனீங்களா? ஆமா, அதுவும் பனி யாரும் ஓடியாந்துட்டாங்க, நான் இருந்தேன். இப்ப இருக்க சின்ன பசங்க எல்லாம் லடாக் போறதா ஒரு கனவாயை வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க லடாக் போயிட்டு வந்துட்டேன் நீங்க டக்குனு. பனிக்கட்டி அப்படி தொங்கு. அங்க போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க தான் எதுவுமே குளிர்னா வந்து நான் மாட்டீங்களாமே. செல்வராகவனும் விக்ரம் எதுக்கடை ஓட்டு கந்தீங்க நீ வைவி வைவீங்களா? செல்வராகவன் தானே டேரக்டர். அவர் என்ன சொல்லுவாரு? சும்மா சிரிப்பாங்க நம்ம எதுனா. விக்ரமன் தங்கம்ல. சிவாஜிக்கு அப்புறம் நிறைய படம் நடிச்சிட்டு இருந்தீங்க. அப்புறம் வேலாயுதம் படம் நடிச்சீங்க. நிறைய படம் நடிச்சிருக்கேன். டக்குன்னு எல்லாத்துக்குமே ரெஜிஸ்டர் ஆனதுன்னா மெர்சல் தான் வந்து எல்லாருக்குமே பட்டி தொட்டி எங்க இந்த பாட்டியை கொண்டு பேசுறது மெர்சல் தான் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அந்த படத்தோட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அவர் தான் கூப்பிட்டாங்க. அந்த படத்துல நடிச்ச அனுபவத்தை பத்தி சொல்ல முடியுமா? விஜய் சார் விஜய் சார் நடிக்கிறீங்க, அட்லி சார் வந்து சொல்லித்தராரு, இந்த மாதிரிலாம் சொல்லணுமா அப்படின்னு. நல்லா தேவை நடிச்சேன். நான் அவங்க சொல்லணும்னா நான் நடிச்சிருவேன். இந்த ஐஸெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஆமா, அதெல்லாம் ரொம்ப நானும் விஜய் போடாண்டுவேன். அவர் என்ன சொல்லுவாரு? சரிப்பா. அந்த படத்துல பழமொழியெல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் எப்படி டக்கு டக்குன்னு சொல்றீங்க? சொல்லிடுவேன். ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது சொன்னு. வெத்தாள கல்வி விறகு எடுக்க போய் கத்தாள முழு கொத்தோட ஊத்துட்டான். அதான் பழமொழி. இப்ப ரீசெண்டா வந்து நீங்க இந்த பேசி படம் ஆடியோ லான்ச் மேடையில பேசுனதான் வந்து இப்ப சோசியல் மீடியா பூரா பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. 90 வயசுலயும் நான் வந்து நடிப்பேன், இதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நீங்க கேக்குறதுதான். ஆமா, அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. பேசி படத்தை பத்தி. பெரிய மலையில ஏறணும். அந்த மலையில தான் செட்டு போட்டிருக்காங்க. ஒரு பூசை பண்றேன்ல, அதுவும் செட்டு. அதுல எல்லாம் சின்ன அந்த வீடுக்குள்ள கொஞ்சம் வாசப்படி, அதுல ஏறவே முடியாது. அதுல ஏறதுதான் கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிச்சமான. ரொம்ப கஷ்டப்பட. ரொம்ப கஷ்டம். மலையை ஏறி எப்படி ஏறினீங்க? ஏறினேன்ப்பா, ஏற்றி அப்புறம் உள்ள உச்சி மலை போய் ஏற முடியல. அப்புறம் பெஞ்சு பிடித்துக்கி போனாங்க. எத்தனை நாள் அங்க இருந்துச்சு ஷூட்டு? அது 3 தடவை போனேன். 3 தடவை 10 நாள் 8 நாள் 1 வாரம் இப்படி இருந்துட்டு வருவேன். என் மேய் வருவேன் இன்னொருத்தன் சின்னவே. கதை சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? நான் இந்த கேரக்டர் பண்ணணுமா அப்படின்னு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பண்றேன். எது சொன்னாலும் நான் பண்ணிடுவேன். அதான் பயப்பட மாட்டேன். பேச்சு படத்துல வந்து ரொம்பவே கஷ்டமா நான் வந்து இந்த சீனு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சேன் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? எல்லா சீனுமே கஷ்டம். மேலே போகிறோம்ல, ஏறி இப்படி பெரிய மலை ஏறணும். ஏறி ஏற முடியல. கொஞ்சம் தூரத்தில் என்னால் ஏற முடியல மலையில். இது பெஞ்சை பிடிச்சி போனாங்க. ரொம்ப கஷ்டம். அந்த குளிர்ல எப்படி நீங்க நடிச்சீங்க? எங்க அந்த பேச்சு இதுல? அங்க குளிர்ல லடாக்ல தான் ரொம்ப குளிர். லடாக்ல தான் ரொம்ப குளிர். அங்க இல்ல. லடாக்ல எத்தனை நாள் சுட்டு போச்சு? லடாக்ல 22 தான் இருந்தேன். அப்பா. எடுத்துன்னு மொத படம் ரஜினி சார் கூட நடிச்சீங்க. ஆமா, தலைவர் கூட நடிச்சீங்க. அதுக்கடுத்து விஜய் சார் கூட நடிச்சீங்க. இவங்க 2 பேர் கூட மறுபடியும் ஒரு படம் நடிச்சிட்டீங்க. மெர்சல்னு நடிச்சிட்டீங்க, நீங்க அண்ணாத்தையும் நடிச்சிட்டீங்கல்ல. அதை பத்தி எல்லாம் பேசிருக்கீங்களா? சார் அவங்களோட அந்த படம் நடிச்சு ஞாபகம் இருக்கா? அவெல்லாம் பேசிருக்கீங்களா? அதெல்லாம் பேசுவேன். மெர்சல் நடிச்சிட்டீங்க விஜய் சாரோட. அதுக்கடுத்து விஸ்வாசம் அஜித் சாரோட நடிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவாரு. என் கூட ரொம்ப அவருக்கு பிரியம். என்னை பார்த்தாலே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். உங்களை பொறுத்த வரைக்கும் அஜித் சார்னா யாரு? அஜித்ன்றா அவர் ஒரு கடவுள் மாதிரி நல்ல மனுஷன், தங்கமானவர். அவருக்கு வந்து படம் முடிஞ்சோன்னா அவர் கேரவனு போக மாட்டார், எங்க எடுத்து தான் உட்காருவாரு. அப்படியா? என்ன பேசுவாரு? என்ன சாப்பிட்டீங்களா வந்தீங்களான்டுவாரு. என்னை வந்து அத்தான்னு கட்டி பிடிப்பாரு. நல்லா பேசுவார். நல்லா அப்பதான் தான் கூப்பிடுவாருன்னு சொன்ன கேள்விப்பட்டான். அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. அம்மா தான் கூப்பிடுவாரா? அவர் அப்பத்தான் மாட்டார். அப்பதான் கூப்பிட மாட்டாரு, அம்மா தான் கூப்பிடுவாரு. சரி, அந்த படத்துல வந்து நீங்க அஜித் சார் கூட 2 பேரும் நீங்களும் அஜித் சார் பேசின ஒரு சீன் இருக்குல்ல, அது இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சீன். நல்லா இருக்கேப்பான்றது. அந்த டைலாக் சொல்ல முடியுமா? நீ சந்தோஷமா இருக்கியாப்பா, என் மூஞ்சில நிக்கா சிரிப்பு இல்லாம பாத்திருக்கியாத்தா? முகத்துல சிரிப்பு இருக்குப்பா, ஆனா சந்தோஷம் இல்லையாப்பா. அது வந்து பயங்கரமா எல்லாருக்குமே பிடிச்ச சீன். சிவா சார் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரு? நல்லா சொல்லி கொடுப்பாரு. உங்களுக்கு இந்த கேமரா பயம்லாம் கிடையாது? பயம்லாம் இல்லை எனக்கு. போன அன்னைக்கே கொடுக்க பணம் இல்லை. அவர் மெச்சுப்படாரு. சிவார் நல்லா பேசுவார் என் கூட. அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் சிவா சாரோட படம் இன்னொரு படம் அண்ணாத்தல நடிக்கிறீங்க. ஆமா, அண்ணாத்தல கூப்பிட்டாங்க. அதுல வந்து நீங்க ரஜினி சாரோட டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா. ரஜினி சார் எப்படி பேசுவாரு? ரஜினி சார் என் கூட பேசுவாரு. அது நல்ல சீன்ல வந்து எனக்கு இது இப்படி எருமை வந்துருச்சு. அந்த ரஜினி வந்து ஓடியாந்து தண்ணியை கொடுத்து மண்டையை தேய்ச்சி கையெல்லாம் தேய்ச்சி விட்டு பார்த்தாரு, நல்லா பார்த்தாரு. இப்போ நீங்க ரீசெண்டா
குக் வித் கோமாளியில வந்தீங்க. அந்த எபிசோடு வந்து சூப்பரா இருந்துச்சு. அன்னைக்கு உடம்புக்கு முடியலப்பா எனக்கு. உடம்பு முடியல. நல்லா பண்ணல நான். ஆனா அதுலயே அவ்வளவு காமெடி பண்றீங்களே உடம்பு முடியாத. பண்ணலப்பா. உங்ககிட்ட ஒரு பொண்ணு வந்து சூப் வைக்கிறீங்களான்னு கேக்குது. சூப் வைக்க தெரியுமா? நீங்க என்ன சொன்னீங்க? வேலை சூப்பர் தானே. நீங்க நடிச்ச படங்கள்லயே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? எல்லாமே எனக்கு பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். எல்லா பேரும் பிடிக்கும். எல்லாமே நல்லா என்னை பார்த்துக்கிடுவாங்க. ஆனா நீங்க நடிச்சதுலயே வந்து இந்த சந்தானத்தோட நடிச்சீங்க தெரியுமா? மந்திர புன்னகை. மந்திர பண்ணாமா அந்த டைலாக் தான் சூப்பரா இருக்கும். அதை எங்களுக்கு கண்டு பேசுங்க. காவக்காரன் கோவக்காரன் வேட்டைக்காரன் எங்க வீட்டு மாப்பிள்ள குடியாரே. இதெல்லாம் எப்படி இது அங்க டைரக்டா சொல்றதா இல்ல நீங்களா சொல்றதா? அவ சொல்லிச்சு, நானா அப்படி சொல்றது இல்ல. நம்ம ஊர் சைடுல எல்லாம் வந்து இந்த மாதிரி பழமொழி எல்லாம் வரும்ல. இல்ல சொல்லு, அவ சொன்னதுதான் சொன்னேன். இந்த மாதிரி பழமொழி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது இருக்கா? வேற ஏதாச்சும் இருக்கா? இல்ல வித்தால கல்வி விறகெடுக்க போனது நானா சொன்னது. எங்க சொல்லுங்க அது. வித்தால கல்வி விறகெடுக்க போய் கத்தாள் முழு கொத்தோட வச்சான். அவன் எங்கேயே போயிட்டு வாரா. அதுக்கு அர்த்தம் சொல்றான். வித்தாலக்கல்வி விறகு போய் கத்தாளமல் கொத்தோடு வச்சான்னு சும்மா சொல்றான்ற அவன் அர்த்தம் சொல்றான். பொந்து விழுந்த பூசணிக்கா போறத பாரு, அங்க 2 மொத்து பத்து பாடுறத பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒருத்தர் சண்டை போட்டு பண்ணி போறாங்கல்ல, அதுக்கு சண்டை போட்டு போற சண்டை போட்டு அங்கிட்டு இங்கிட்டு போறான் பண்ணி தராள். அதுக்கு அஜித் சாரோட வந்து நீங்க விசுவாசம் நடிச்சீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அஜித் சார் எல்லாம் பேசியிருக்காரா? முடிஞ்ச பிறகு பேசல. அதுக்கு முதல்ல நான் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு போனேன். அவங்க நல்ல ஒரு இப்படி பள்ளத்துல சீன் நடந்துக்கிருக்கு. இப்படி மேடையில் நிற்கிறேன் நான். பள்ளம். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? என்னை பார்த்துட்டு ஓடியாந்து இப்படி தூக்கிட்டார் அஜித் சார். அஜித் மேல இருந்தவளை இப்படி தூக்கிட்டார் வாமாண்டு. எனக்கு சங்கடமா இருக்கு, எப்படி தவிர வெக்கமாவும் இருக்கு. தூக்கி கீழே விட்டு நடிப்பு. அதான் நல்லா என்ன பார்ப்பேன். தெரியாம நீங்க அங்க போயிட்டீங்களா? மேடைக்கு போயிட்டீங்களா? ஊருக்கு போயிட்டு போனா நான் பள்ளத்துல நடிச்சுக்கிறதுக்காக நான் பாட்டு போனோம். தச்சலாம் நடிச்சுக்கிறதுக்காக நான் போன என் பாட்டில் போனவா. அவர் போய் இப்படி பார்த்துட்டு ஒடியாந்து கூப்பிட்டார். போட்ட ரொம்ப பள்ளது. அப்படி தூக்கிட்டாரு. அப்படி தூக்கிட்டாரு. அந்த படம் எடுக்கிறப்ப உங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து ஹைதராபாத்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க போய் அஜித் சார்கிட்ட போய் நீ வந்து சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, ஒரு போட்டோ மட்டும் எடுக்கணும்லாம் சொல்லிங்க. ஆமா, அதை பத்தி சொல்லுங்க. எங்க வீட்டு அளவு 1 வாரம் காத்திருக்காங்க. இந்த செக்யூரிட்டி யாரும் விட மாட்டேரு அதுக்குள்ள. அப்புறம் என்ன செஞ்சுட்டு இவர்கிட்ட கேட்டேன், அஜித் கிட்டே. எங்கள் ஃபேமிலி வந்து 1 வாரம் ஆச்சு, அங்கேயே ஹோட்டலே தங்குறாங்க என்னங்கண்டி. உடனே கூப்பிட்டது பாட்டி ஃபேமிலியை கூப்பிட்டு காட்டார். போகிறேன் சாப்பாடு போட்டு போயிருந்து இந்த 10 மேனேஜர் நான் என்ன பண்ணா வெறுக்கிறாங்க. மேனேஜர் போகிறான். நாங்கள் எங்கள் மரியாதை எங்கள் எல்லாம் போச்சே, நாங்கள் எங்களுக்கு என்ன மரியாதை, இப்படி செஞ்சுட்டே அப்படி நாங்கள் அப்புறம் கடைசியில் இப்போ பார்க்குறது. அவள் வந்து 1 வாரம் ஆச்சு, இன்னும் கேட்குறது. உடனே எடுத்து போட்டோ எடுத்து நல்லா அல்லாத்தி போட்டது நல்லா அனுப்பிவிட்டாங்க. டேக்கு போகிறப்ப தானே கேட்டீங்க? ஆமாம் ஆமாம், பேசும்போதே டேக்கு போய்க்கிறதுக்கு கேட்குறேன். விஸ்வாசத்தில் வந்து ஒவ்வொரு நாள் ஷூட் நடக்கும். முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பேசுவீங்களா அஜய் சார் எல்லாம் உட்காந்து? ஓடியாந்து எங்கிட்ட தான் உட்காருவார். நல்லா ரொம்ப நேரம் பேசிக்கிருப்பார். நீங்கள் நடித்த படங்கள்ல எல்லாத்துக்குமே பாட்டியாக நடிச்சிருக்கீங்க. ஒரு முக்கியமான ஹீரோக்கள்லாம் தலையாக இருக்கட்டும் சரி, தளபதியாக இருக்கட்டும் சரி, தலைவராக இருக்கட்டும் சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேராண்டி தான் யாரை சொல்லுவீங்க? எல்லாமே எனக்கு பிடிக்கும். சரி, வீட்டுக்காரரை பற்றி நீங்கள் எங்கேயுமே சரியாக பேசல. வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்காரர் செத்து பயங்கர ரவிடி. எங்கள் தெருவுக்கே. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? எங்களுக்கு சொந்தம் அத்தை பையனா எங்களுக்கு முறை. பாட்டி நான் இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அஜித் நான் தான் இருக்கேன். விஸ்வாசப்ப எடுத்தீங்க? விஸ்வாசத்தில். இந்த ஃபோட்டோ எப்படி எடுத்தீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? கேளுங்க. என் மையன் ரொம்ப நாள் எடுக்கலவே, இன்னொருத்தி சின்னவே கொஞ்சம் கோவிச்சேன். ஒரு ரூம்லேருந்து வந்தார். நாங்கள் அப்படி உட்காந்துக்கிருந்தோம். ஓடுனேன், எங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் நில்லுங்க தேவரத்தையா கையை பிடிச்சி. அப்புறம் என் மையம் வந்தேன். அப்புறம் நான் எடுத்தேன் ஃபோட்டோ. சரி, அப்புறம் நிறைய எடுத்துட்டாங்க. நான் எடுத்து அந்த படத்தில் நயன்தாரா நடிச்சிருந்தாங்களே, அஜித் சார் மாதிரியே நயன்தாரா மேம் ஏதாச்சும் பேசுனாங்களா அவங்ககிட்ட? நயன்தாராவோட தனியாக டோரா நடிச்சிருக்கேன்ல. டோரா. டோரா. ஆமா டோரா நடிச்சிருக்கீங்க. ஆமாம், நயன்தாரா. அவங்க எப்படி பேசுவாங்க? அப்படியே பேசாது, சிரிக்கும், அவ்வளோதான். நீங்கள் வந்து நிறைய பாட்டெல்லாம் பாடுவீங்க. நாங்கள் நிறைய வீடியோவில் இன்டர்வியூலாம் பார்த்தோம். எங்களுக்காண்டி ஒரு பாட்டு பாட முடியுமா? கொல்லையில் வெளிமல்லு கொடிமலைய பூத்துருக்க, கொடிமலைய பூத்துருக்க,
எலுமிச்சம் பழம் போல இருமனசு ஒரு மனசு இருமனசு சேர்ந்து இருப்போம்னா சாதியில ரெண்டாச்சு சாதியில ரெண்டாச்சு காக்கா இறகு போல கருத்த மச்சான் கிணத்து தண்ணி கருத்த மச்சான் கிணத்து தண்ணி அள்ளி குடிப்போம்னாக்கா சமதம் வேணும் இல்லை நானே 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 நானே. சூப்பர் 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 சூப்பரா பாடுனீங்க. பாட யாரும் கூப்பிடலையா? நான் தைரியம் ஏன் நல்லா தானே பாடுறீங்க? பாட மாட்டேன். இப்ப நீங்க பாடுனீங்களே, இந்த பாட்டு எப்படி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை, இந்த பாட்டை பத்தி சொல்லுங்க. இது எனக்கு தோணுச்சு படிச்சேன். இந்த பாட்டு யார் எழுதுனது அந்த மாதிரிலாம் இல்ல, எங்களுக்காக தோணுன்னு படிக்கிறோம். ஊர்ல காலகாலமா கேட்ட பாட்டு. சூப்பரா பாடுறீங்க. அது வரியும் பயங்கரமா இருக்கு. அது விலைக்கு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்காக கேட்குறேன். இப்போ வேற சாதியாக இருக்குது, ரெண்டு லவ் பண்ணுது. லவ் பண்ணும்போது வீட்டில் கொஞ்சம் கண்டிப்பாங்கல்ல. ஆமாம், அதே வேறு வேறு சாதின்றது. எலுமிச்சம்பழம் போல இருமனசு ஒரு மனசு சேர்ந்து இருப்போம்னா சாதியில் ரெண்டாச்சு. சார் பயங்கரமா இருக்கு. சேர்ந்து இருக்கலாம் பார்த்தா சாதி வந்து நம்ம சாதியில் ரெண்டாச்சு விட மாட்டாங்கல்ல. ஆமாம். இப்போ வானத்தை போல சீரியல் மாதிரியே நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல்ல வந்து நீங்க வந்து பயங்கரமா நடிச்சிருக்கீங்க. ஆமாம். ஸோ அந்த சீரியல்ல ஏதாச்சும் நினைவுகள் இருக்கா? மறக்க முடியாது. அது ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமா. அந்த டாரிக்கு செத்து போயிட்டாரு. அப்படியா? தாய் சொல்லுவேன் கொட்டவைய வாழலாம் வைவியா வன்னுவேன் என்ன வேண்டிய பாட்டி. உங்களுக்கு 7 பசங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. அந்த 7 பசங்களை எப்படி வளர்த்தீங்க? பெரிய பழக்கடை வச்சிருந்தேன். அரசு வீட்டில் ஹோட்டல் வச்சிருந்தேன். அடுப்புக்கறி கடை வச்சிருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ இங்கே வந்து சும்மா இல்லை, அரிசி வீடு வீடா அரிசி போட்டேன். சென்னை வந்து வீடு வீடா அந்த விழி இந்த விழா அரிசி லோனுக்கு போடுவேன். ஆட்டோவில் போய் மானியம் கூட்டி போடுவேன். கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளை வளர்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தேன். நீங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பூரா வளர்த்தீங்களா? அப்ப கஷ்டத்துல வந்து சரி கஷ்டப்படலாமா, நானும் சேர்ந்து உதவிக்கு வரேன் அப்படிலாம் யாருமே இல்லை. நீங்க தான் கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. காலையில இருந்துச்சோனையுமே வந்து ஷூட்டிங் எப்படி கிளம்புவீங்க? ஃபோன் பண்ணிடுவாங்க. அல்ல நான் அலாரம் வச்சுட்டு படுப்பேன். எனக்கு குளிச்சுட்டு வண்டி வரேன். 6 மணி 7 மணிக்கு வரும். பெறப்பட்டு 6 மணிக்கு 7 மணி வந்துடும். நான் ரெடியாக இருப்பேன். குட்டி ஃபோன் வச்சுருந்தீங்களா? அதுதான். ஆமாம். அது பெரிய ஒன்று தொலைச்சிக்கிட்டே ஒரு 1 தண்ணிக்குள்ளே ஓட்டிகிட்டே பேர் போச்சு. ஊருக்கு எப்போ போவீங்க? மதுரைக்கு எப்பயாச்சும் போவீங்களா? போனேன், அன்னைக்கே போனேன். ஷூட்டிங் இருக்கு வாங்கிட்டாங்க. மானத்தை போல முடியுதுல்ல அது. ஆமாம் பாட்டி. இப்போ நீங்கள் சேரீலாம் கட்டுறீங்களா? இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து நிறைய பேர்லாம் வச்சிருப்பாங்க. காலத்து சிலை, கண்டாங்கி சிலை, இந்த மாதிரி கண்டாங்கி சிலை, சின்னால விடி சிலை, சுங்குடி சிலை, கொரநாட்டு பட்டுவாங்க. கொரநாட்டு பட்டுன்னு நாறு கணக்கா இருக்கும். ஆமா, அந்த நாள் கொரநாட்டு பட்டு. அந்த காலத்துலலாம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. நல்லா பார்த்தா உடம்பு வயல் வேலையெல்லாம் செய்யணும், அப்பதான் வலு இருக்கும். என்னென்ன மாதிரியான சாப்பாடுலாம் இருக்கு? சோளம் கஞ்சிடுவாங்க. இந்த விருங்கு சோளம் இருக்கு, அதை வறுத்து குத்தி குடிப்பாங்க. கேப்ப களிகிண்டு குடிப்பாங்க. சாமி அரிசி, குருதவி அரிசி சாப்பிடுவாங்க. இந்த வெள்ளைச்சோளத்தை இடித்து கூழ் வச்சு புளிக்க வச்சு கூழ் காய்ச்சி சாப்பிடுவாங்க. இதுதான் அந்த கால சாப்பாடு. பாட்டி, இப்போ நீங்கள் வந்து மதுரை, சொந்த ஊர் மதுரை. ஆமாம். இப்போ நீங்கள் சினிமாவில் நடிக்கிறீங்க. நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப மதுரையில் நிறைய தியேட்டர்லாம் போய் பார்த்துருப்பீங்க. ஆமாம். எந்தெந்த தியேட்டர்லாம் போயிருக்கீங்க மதுரையில்? அப்போ எல்லாம் பெஞ்சியெல்லாம் கிடையாது. நான் சின்ன பிள்ளையெல்லாம் தரையில் உட்காரணும். தங்கம் தேட்டரு, விஜய தேட்டரு, சிந்தாமணி தேட்டரு, மாப்பிள்ளை விநாயகர் தேட்டரு, மீனாட்சி தேட்டரு, ஜெகதா தேட்டரு, எல்லாம் பழங்கானத்தான் ஜெகதா தேட்டரு. அதான் ஜெகதா போயிட்டீங்க. ஆமாம். நெட்லாண்டு, வெள்ளக்கண்ணு, குரு தேட்டரு, அப்புறம் ஜெயிலுக்கிட்ட ஒரு தேட்டர் இருக்கு. அது என்ன பேர்? ஜெயிலுக்கிட்டயா? மதி தேட்டரு. அந்த எங்கள் வீட்டுக்கு தானே இருக்காது. எப்படி தேட்டா வாரம் போயிடுவீங்களா? எங்கள் மாமியா சினிமா பைத்தியம் கூட்டிகிட்டு போயிடும். 1.5 2.5 அப்போ 1.5 அந்த காலத்து பார்ப்போம். உங்க படம் ரிலீஸ் ஆகிறப்ப நீங்க மதுரையிலாம் போய் பார்த்துருக்கீங்களா? பார்க்க மாட்டீங்க. பசங்களாச்சும் பார்த்து சொல்லுவாங்களாமா? இந்த பேச்சு வளர்த்த அப்படின்னு பார்த்து சொல்றாங்க. மதுரையிலேயே உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? பிடிச்ச சாப்பாடு இட்லி தான். மதுரை இட்லி நல்லா இருக்கும். அப்புறம் எதுவும் நல்லா இருக்காது. நல்லா இருந்தாலும் இட்லி மாதிரி இருக்காது. மதுரை இட்லி உண்மையில எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். பூவா இருக்கும்.
சரி, இப்ப மதுரையிலேயே வந்து மறக்க முடியாத ஒரு இடம் மறக்க முடியாத விட நம்ம அரசர் எழுதேன். அரசரடி தான். ஆமா. நிறைய நினைவுகள் அங்கதான் இருக்கு. நினைவில் அங்கே மருந்து பிடிச்சி அங்கே தான் இருக்கோம். ஆமா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா? நீங்க சின்ன பிள்ளையில வந்து மதுரையில இருந்தது, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் அதாவது கட்சி கொடுத்து அதாவது ஒரு புரிச்சல செத்து போச்சு இது இருக்கு. அதெல்லாம் அவங்க எல்லாம் உன் படம் பார்த்தேன்ப்பா, நல்லா இருந்துச்சுப்பா அப்படிலாம் பேசுவாங்க. சொல்லுவாங்க எல்லாருமே. ஃபோன் பண்ணிட்டுருப்பாங்க. ஃபோன் பண்ணிடுவாங்களா? இன்னும் உங்க கான்டாக்ட்ல இருக்காங்க? சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் சொல்லுங்க. ஒருத்தி பெருமாயின்ற இருக்கா. பெருமாய். ஆமா. பெருமாய் தான் ரொம்ப ஃப்ரெண்டு சின்ன பிள்ளை கொடுத்து. அப்படியா? வெள்ளக்கண்டாச்சுக்கிட்ட இருக்கா. வெள்ளக்கண தியேட்டர் கிட்ட. ஆமா. தேங்காய் கடை வச்சிருக்கா, காய்கறி கடை, பெரிய கடை. சரி சரி சரி. உங்களுக்கு மொத்தம் 10 குழந்தைங்க. 10 குழந்தை, 3 சேர்த்து போச்சு, 7 இருக்கு. 7 7 கட்டி கொடுத்து இப்ப பேரன் பேத்தி ஒரு 10 பேர் இருக்கா. அவ அக்கா இருக்குது. கொள்ளு பேத்தி தான் பார்த்தாச்சு. கொள்ளு பேத்தி 10 இருக்கு. கொள்ளு பேத்தி 10 இருக்கா? கொள்ளு பேரன் பேத்தி. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அது மருதில இருக்குது. எல்லாமே மதுரை தான். எல்லாமே ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இங்க இருக்காரு. இந்த மட்டும் இருக்கேன். பாண்டி அவர் மட்டும் தான் இங்க இருக்காரு. பாட்டி, நீங்க நிறைய பழமொழி எல்லாம் படத்துல சொல்லியிருக்கீங்களே, சரி எங்களுக்காண்டி ஒரு 5 பழமொழி சொல்லணும். ஏலக்காவுக்கே போய் ஏம்பழப்பும் போச்சு, மாவளக்கடி போய் மக உழப்பும் போச்சு. அடுத்து பொந்து விழுந்து பூசணிக்காய் போறத பாரு, அங்க 2 மொத்து வாரத பாரு. எப்படி இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க? ஊர்ல சொல்லி கொடுத்ததுதான். இல்ல அதெல்லாம் அவரை யோசனை வர யோசனை. வேற. அடுத்து அந்தரத்தில் வவாலு, அது அண்ணாந்து வாப்பானா கோவாலு. அடுத்து கோவக்காரன் வேட்டைக்காரையே, எங்க வீட்டு மாப்பிள்ள குடியாரே. காதுல போட்டிருக்கீங்களே, அதை பத்தி சொல்ல முடியுமா? தண்டட்டியை பத்தி. இது தண்டட்டி, இது ஒன்னப்பு தட்டு, இது எதிர் தட்டு, இது டோலாக்கு, இது முருகு தட்டு, இது கொப்பு, இது குருகு தட்டு. தண்டட்டி இவ்வளவு வெயிட்டா இருக்குல்ல, அதையும் இவ்வளவு வெயிட்டா இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. தின்று இருக்கு, இல்லாட்டி அரக்க கூட இல்லை. ஒன்றும் இருக்காது. சும்மா கூடாத அவ்வளவு பாதில்ல. சின்ன பிள்ளையிலேயே இதெல்லாம் போட்டது. இதெல்லாம் சின்ன பிள்ளையில போட்டது. 7 வயசுல. இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அப்படியே இருக்கு. இது எப்படி ஃபர்ஸ்ட் போடன்னு வந்துச்சு? கண்டிட்டி முதல்ல பிறந்து 7ஆம் நாள் அது வளர்க்குறது. குறவனை வச்சு வளர்ப்போம். 3 மாசம் வளர்க்கணும். 3 மாசம் சோறு போட்டு கவுளி அடிச்சுக்கிட்டு இப்படி வளர்ப்பேன். அப்புறம் வளர்த்த பிறகு கொஞ்சம் வசதியானது வெள்ளியில போடுவாங்க, வெங்காயத்தை போடுவாங்க. கொஞ்சம் அப்புறம் அன்றைக்கி இரும்புலேயே போடுவாங்க. வயசுக்கு வரதையும் போட தெரியும் வாசல் மாதிரி. வயசுக்கு வந்த அன்னைக்கு இது போடுவோம். எல்லாத்துக்கும் பிடிக்காது, வளராது. ஒரு சேர்த்து வளரும். தெய்வ திருமகள் படத்துல விக்ரம் சாரோட நீங்க நடிச்சிருப்பீங்க. ஆமா. அதுல வந்து ஒரு சீன் வந்து டைலாக் இருக்குல்ல, அது சூப்பரா இருந்துச்சு. அது மாதிரி எங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் பிள்ளை வரந்தா அம்மானு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடாதடா கிறுக்கு பழ. அவர் வந்து உங்ககிட்ட அப்படியே மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே, என் பாப்பா வந்து என்ன அப்பான்னு கூப்பிடுது அப்படின்னு சொன்னாரு. ஆமா. என்ன இப்படி விக்ரம் சார் இப்பெல்லாம் நடிக்கிறாரு அப்படிலாம் பாத்துருக்கீங்களா? நான் அதுக்கு மாதிரி 2-3 வாரம் நடிச்சிருக்கேன். அவர் கூட என்னென்ன பண்ணுச்சீங்க? அந்த லடாக்ல விக்ரம் சார் கூட. அது ஒண்ணு. சாமி 2வா? ஆமா, நடிச்சிருக்கேன். சாமி 2. மிஸ் வாவு தமிழா எல்லாருக்கும் வணக்கம். வாவு தமிழாவுக்கு வணக்கம். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவு தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவு தமிழா.